அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஒரு முக்கியமான நாள். இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்ற ஒரு தினத்திலே நாங்கள் வீட்டிருக்கின்றோம். பத்ருடைய நிகழ்வு. அதிகமாக இன்று காலையில் இருந்து பத்ருடைய நிகழ்வு பற்றி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், அதிகமான உலமாக்களுடைய பயான்களை செய்மடுத்திருப்பீர்கள். உண்மையிலே நாங்கள் இந்த பத்ருடைய நிகழ்வை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அதிகமானவர்கள் இந்த நிகழ்வை மூடி மறைத்து பேசுவதை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இதிலே மூடுவதற்கும் மறைப்பதற்கும் ஒன்றுமில்லை. இஸ்லாத்துடைய வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான ஒரு விடயம். குர்ஆன் அதனை சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் பத்ருடைய அந்த நிகழ்வு யாரோடு நடைபெற்றது, யுத்தம் எப்படி நடைபெற்றது, எதற்காக வேண்டி இப்படி ஒரு யுத்த சூழ்நிலை உருவானது, ஏனென்றால் இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம், கருணை, அன்பு, இப்படிதான் இஸ்லாமிய மார்க்கம். இப்படி இருக்க ஏன் இப்படி ஒரு நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக பேசியாக வேண்டும். எனவே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே அது பற்றி நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆலிம் கலையகத்தில் இருக்கின்றார்கள். மௌலவி அல்ஹாஜ் அஸ்ஸையீத் அலவி சாலிஹ் மௌலானா முர்சி அவர்கள், ஹலீஃபத்து ஷாதுலி அவர்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த பத்ருடைய நிகழ்வை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அதிகமானவர்கள் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். யுத்தம், இதனை நாங்கள் எப்படி பேசுவது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். நான் சொல்கின்றேன், இஸ்லாம் சாந்தியுடைய மார்க்கம், சமாதானத்தை போதிக்க வந்த மார்க்கம். இது ஏதோ ஒரு காரணத்திற்காக நடைபெற்றிருக்கின்றது. அந்த காரணத்தை நாங்கள் வெளிப்படையாக சொல்லிக் கொடுப்போம் நேயர்களுக்கு. இதை நான் பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விடயம் இது. இதை மக்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இர்ஹமு மன்ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், கருணை செலுத்துங்கள். வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான், வானில் உள்ளவர்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள் என்ற கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். இரக்கம் காட்டுவது, கருணை செலுத்துவது, உதவி செய்வது, நல்லெண்ணம் வைப்பது, யாருக்கும் காயம் அல்லது ஒரு மனதுக்காவது நோவினை வராத அளவுக்கு நடந்து கொள்ளுவது, சிரித்த புன்முறுவல் பூத்த முகத்தோடு நடந்து கொள்ளுவது, சிரிப்பதும் ஒரு சதக்கா, இப்படி இஸ்லாம் சொல்கிறது. இப்படிப்பட்ட இஸ்லாத்துக்குள்ளே பத்ர் யுத்தமா, உஹுது யுத்தமா, ஹந்தக் யுத்தமா, தபூக் யுத்தமா? நான் இப்பொழுது ஒரு சில முக்கியமான உண்மைகளை சொல்ல வருகிறேன். அது கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து வர வேண்டிய ஒரு நிலை இருப்பதனால் கொஞ்சம் கவனம் செலுத்தி கேட்டுக்கொண்டிருக்கணும். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி, ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையிடப்பட்டவர்கள். அவர்களுக்கு பிறகு இன்னொரு நபி வருவார்களா? இல்லை. வருவதாக நினைத்தாலும் அவர் முஸ்லிம் அல்ல, வர முடியாது, வரமாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் தான் ஃபுர்கான் வேதம். இந்த 114 சூறாக்களான கிட்டத்தட்ட 6666 ஆயத்துகளான இந்த அல் குர்ஆன் அவர்களுக்கு அருளப்பட்டது. அவர்கள் 63 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். 40வது வயதிலே நபிப்பட்டம் கிடைத்ததாக நாம் சொல்கிறோம். ஆனால் கிடைத்ததல்ல, 40ஆம் வயதில தான் நபி என்று இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் எப்போதோ அல்லாஹ்வினால் நபியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே 40ஆம் வயதில் நபியாக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். 51வது வயதிலே மிஅராஜுக்கு சென்றார்கள். 53வது வயதிலே ஹிஜ்ரத்து மக்கா முக்கர்ரமாவிலிருந்து மதீனா முனவ்வராவுக்கு போனார்கள். இந்த மதீனா முனவ்வராவுக்கு போய் ஒரு வருடம் போகும் வரையில் எந்த ஒரு முஸ்லிம் அல்லாதவர்களோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அருமை சஹாபாக்களான தோழர்களோ யுத்தம் செய்ததும் கிடையாது. அதிகமான பொறுமை செய்தவர்களாகத்தான் இருந்தார்கள்.
யா ரசூலல்லாஹ், இனிமேலும் நாம் பொறுமை செய்ய வேண்டுமா? இப்படி அடிக்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள், கொடுமை பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரையில் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் ஆகிரத்தில் கவனிப்பான், கபரை வெளிச்சமாக்குவான், ஷஹீதுடைய பதவியை தருவான், பொறுமையோடு இருங்கள், சுவர்க்கத்தில் இன்பங்களை தருவான் என்று சொல்லி 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 அவர்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார்கள். குர்ஆன் ஆயத்துகளில் கடைசி குர்ஆன் ஆயத்து வரையில் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழ வேண்டுமா இல்லையா? அவர்களை கொலை செய்வதற்கென்று ஒரு கூட்டம் உருவாகிவிட்டார்கள். இவர் தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை, இன்று நேற்று நம்மத்தியில் வளர்ந்தவர், இவர் அல்லாஹ்வுடைய தூதரா? இவர் நபியா? இவர் ரசூலா? அனாதை, யத்தீம், தாய் தகப்பன் இல்லாத இவர் குறைஷிகளில் எவ்வளவோ தலைவர்கள் எல்லாம் இருக்கும் போது, அபூஜஹலுடைய குடும்பத்தில், உத்துபாவுடைய குடும்பத்தில், ஷைபாவுடைய குடும்பத்தில் இப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தலைவரா? ஏற்றுக்கொள்ள முடியாது. இவரை போட்டு தள்ள வேண்டும், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் பொறாமையின் காரணமாக எதிர்ப்பை வெளிப்படுத்த முற்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய சங்கையான உயிரை காப்பாற்றுவதற்கென்றே அல்லாஹ் ஒரு கூட்டத்தை படைத்தான். உயிரை காப்பாற்றுவதற்கென்றே படைத்தான், அவர்களை பாதுகாப்பதற்கென்றே படைத்தான். அவர்கள்தான் அருமை தோழர்களான சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு நேரடியாக பாதுகாக்கலாம், இல்லாமல் இல்லை. என்றாலும் உலக வளமை ஒன்று இருக்கிறது. எனவே அனைத்து தோழர்களையும் உருவாக்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலேயே இருக்கும்படி சொல்லிவிட்டு சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்கிறான். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் யாரும் உங்களுடைய தாய் தகப்பனை விட, மனைவி மக்களை விட, சொத்து செல்வங்களை விட, உங்களுடைய உயிரை விட நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரையில் பரிபூரண முஃமினாக ஆக முடியாது. அவர்களை உயிரை விட நேசிக்கணும் என்றால் அவர்களுக்காக உயிரை கொடுங்க, அவர்களை காப்பாத்துங்க. எனவே மக்கா முக்கர்ரமாவிலிருந்து மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத்து போகும்போதே ஆரம்பமாகிவிட்டது அவர்களை கொலை செய்வதற்காக. எப்படி எப்படி எல்லாம் செஞ்சார்களோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் கொலை செய்ய முடியவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தான். சஹாபா தோழர்கள் அனைவரும் ஒன்று சேரும் வரையில் அல்லாஹ் பாதுகாத்து வந்தான். பாதுகாத்து மதீனா முனவராவுக்கு போன பிறகு கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக படையெடுத்து மக்காவில் இருந்த ஒரு கூட்டமே வந்தார்கள். அந்த செய்தி கேள்விப்பட்டு சுருக்கமாக சொல்கிறேன். தற்பாதுகாப்புக்காக வேண்டி 313 பேர்கள் தான் இருந்தாங்க. அவர்கள் எதிரிகள் 1000 பேர்கள் இருந்தார்கள். 1000 பேர்கள் ஆயுதங்களோடு இருந்தார்கள், செல்வாக்கோடு இருந்தார்கள். 313 பேர்களுக்கும் அவர்களிடத்தில் எந்த ஒரு தேவை, அதாவது தேவையான எந்த ஒரு ஆயுதங்களும் கிடையாது. என்றாலும் அல்லாஹுவையே நம்பி தவக்குள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். மதீனா முனவராவுக்கு வந்து பத்ர் என்ற இடத்திலே, மதீனா முனவராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் அது. நாம் உம்ராவுக்கு சென்றாலும் அடிக்கடி பத்ருக்கு போய் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு வருவோம். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களை அல்லாஹ் அப்படியே கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவர்களை சுற்றி சஹாபாக்களை அல்லாஹ் வைத்து விட்டான். ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 3 உஹுது யுத்தம் நடைபெறுகிறது. இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொள்ளணும். ஹிஜ்ரி 5 ஹந்தக் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி நடைபெறுகிறது. மதீனாவுக்கு போன பிறகு மக்காவை கைப்பற்றி மக்கா வெற்றி நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 9 தபூக் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ். கடைசி ஹஜ் என்றா எல்லாரும் நினைக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7-8 ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க, 8வது ஹஜ்ஜா 4வது ஹஜ்ஜாண்டு. கடைசி ஹஜ் என்றா அதுதான் முதலாவது ஹஜ்ஜும் அதுதான் கடைசி ஹஜ்ஜும், ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். வஃபாத்துக்கு முந்திய கடைசி ஹஜ் என்பது அர்த்தம். எனவே ஹஜ்ஜை செய்தார்கள். ஹஜ் செய்துவிட்டு ஹிஜ்ரி 10 ஹஜ், ஹிஜ்ரி 11 தனது 63வது வயதிலே வஃபாத்தாகி விட்டார்கள். ஹிஜ்ரி 10 வரையில்
ஹிஜ்ரி 11 வரையில் குர்ஆன் ஆயத்துகள் இறங்கிக் கொண்டுதான் இருந்தது. பத்ர் யுத்தம் எப்ப நடந்தது? ஹிஜ்ரி 2ல. பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்களில் யாரும் எந்த முஸ்லிம் அல்லாதவர்களையும் போய் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம், உஹுத் யுத்தம் போன்ற யுத்தங்கள் வந்துவிட்டால், யுத்தம் என்றா முதல்ல விளங்கணும் என்னண்டு. யுத்தம் யாரோட? முஸ்லிம் அல்லாதவர்களோடையா? இல்லை. இந்த இலங்கை நாட்டை பொறுத்தமட்டில் முஸ்லிம்களுக்கு இந்த அந்நிய மத சகோதரர்கள், மாற்று மதத்தவர்கள் எவ்வளவு கண்ணியம் தந்திருக்கிறார்கள். ஏனைய மத குருமார்கள் முஸ்லிம்களை எவ்வாறு மதிக்கிறார்கள், எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறார்கள். முஸ்லிம்களிலும் முஸ்லிம் அல்லாதவர்களிலும் அறிவு குன்றியவர்கள் சிலர் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. எல்லா மதத்திலும் அறிவு குறைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புத்திஜீவிகள், அறிவுள்ளவர்கள், அன்பு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லோரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய, எல்லா மதத்தையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே கண்ணியமான என் அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாட்டை பொறுத்த மட்டில் நமக்கென்று ஒரு யுத்தம் இருக்குதா என்று பார்த்தா, இஸ்லாம் என்ற பெயர் வந்த நாள்ல இருந்து நாம் யுத்தம் செய்த சரித்திரமே கிடையாது. ஆனால் தொழுகிறோமா இல்லையா? பாங்கு சொல்கிறோமா இல்லையா? ஜக்காத்து கொடுக்கிறோம், இஹ்ராம் கட்டிக்கிட்டு ரோட்ல போறோம், தொப்பியை போட்டுக்கொண்டு ரோட்ல போறோம். நோன்பு பிடித்தவர்களாக யார் வந்து தண்ணியை தந்தாலும் எதை நான் நோன்பு என்று சொல்கிறோம். முஸ்லிம்களுடைய உரிமையை மாற்று மத சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். யாருக்கும் தெரியாமலாவது இது இஸ்லாத்தில் உள்ளதுதான், இந்த யுத்தம் இஸ்லாத்துக்குள்ளே உள்ளதுதான் மனுஷரை கொலை செய்கிறது என்று யாராவது ஒருத்தரை கொலை செய்த சரித்திரம் இருக்கிறதா? இன்று நேற்று புத்தி இல்லாதவர்கள் செய்ததை போன்று அது இஸ்லாத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நாம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பத்ர் யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வந்தார்கள். இவர்களை கொலை செய்தால் இஸ்லாத்தை ஒழிக்கலாம், இஸ்லாத்தை ஒழிக்கலாம், அழிக்கலாம் என்று இவர்களை கொலை செய்தா ஏனைய குர்ஆன் ஆயத்துகளை யாருக்கு இறக்கிறது? சஹாபாக்களுக்கு இறக்கலாமா? தோழர்களுக்கு இறக்கலாமா? முடியாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தற்காப்புக்காக வேண்டி அவர்கள் மீது வரக்கூடிய தாக்குதலை நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிரை காப்பாற்றியதற்கு பெயர்தான் பத்ர் யுத்தம், உஹுத் யுத்தமே தவிர முஸ்லிம் அல்லாதவர்களை அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், முடமாக்க வேண்டும், கைகாலை உடைக்க வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொரு யுத்தத்திற்கும் போக முன்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபாக, ஒவ்வொரு ரோவாக சஹாபாக்களை, அருமை தோழர்களை நிறுத்தி வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நாம் இப்ப போறது யுத்தத்துக்குத்தான். ஆனால் மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய வீடுகளிலே சொந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். தாய்மார்கள் வீட்டிலே பெண்கள் இருப்பார்கள். இவர்களுடைய உடம்பிலே கைப்படக்கூடாது, நாவினால் இவருடைய கல்வி நோகடிக்கப்படக்கூடாது. மாற்று மத சகோதரர்களுக்கு எந்த அநியாயமும் அநீதியும் வரக்கூடாது, இழைக்கக்கூடாது. அதே போல அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களிலே மத குருமார்கள் வணங்கி கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய தெய்வங்களை. அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல அவர்கள் வளர்க்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அவர்கள் வளர்க்கக்கூடிய நாய் பூனை போன்றவைகளுக்கு அநியாயம் நடைபெறக்கூடாது. யாரெல்லாம் என்னை கொலை செய்யவோ, இஸ்லாத்தை அழிக்கவோ, உன்னுடைய குடும்பத்தை அழிக்கவோ யாரெல்லாம் வந்து அத்து மீறி வெட்டுவதற்கு கொலை செய்ய வருகிறார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் யுத்தம். இதுதான் பத்ர் யுத்தம். எனவே அல் குர்ஆனிலே காஃபிர் 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 என்று வருகிறது. முஸ்லிம் அல்லாத அனைவரும் காஃபிர், அனைவரையும் தாக்குங்கள், அனைவரையும் ஏசுங்கள், அனைவரோடு வைராக்கியம் வையுங்கள் என்று குர்ஆனில் எந்த ஆயத்தும் கிடையாது. குர்ஆனில் அனைத்து மக்களையும் நேசிக்க சொல்கிறான், அனைத்து மக்களுக்கும் உதவி செய்ய சொல்கிறான் அல்லாஹு தஆலா. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு குர்ஆன் ஆயத்தையும் இறக்கி முடியும் வரையில் உயிரோடு வைக்க வேண்டும், ஹிஜ்ரி 11 வரையில். எனவே அவர்களை உயிர் வாழ வைப்பதற்காக அவர்களுக்கென்று துணையாக படைக்கப்பட்ட படைப்புகள் தான் அருமை சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வந்தவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள்.
கொலை செய்ய வந்தவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அதற்கு பெயர் தான் பத்ர் யுத்தம். எனவே பத்ர் யுத்தம், உஹுத் யுத்தம் என்று சொல்லும் பொழுது அந்நிய மக்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, அந்நிய மக்களுக்குரிய சம்பந்தமும் இல்லை. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற விரோதிகளோடு தான் யுத்தம் நடந்தது என்பதுதான் உண்மை. எனவே யாரும் தயங்காமல் ஒழித்து மறைத்து பேசி பேசி இன்னும் அதையும் இதையும் சொல்லி மாட்டிக்கொள்ளாமல் உண்மையை பேசி மாற்று மத சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்தி நாம் அனைவரும் மல்டிநேஷனல் கண்ட்ரி என்னும் இந்த இலங்கை நாட்டிலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒருவருக்கொருவர் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்று அனைவரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் என்ற மனப்பக்குவத்திலே அன்பு செலுத்தி அனைவரும் ஒற்றுமையாக வாழ வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. நிச்சயமாக. இப்படி இன்றைய நிகழ்ச்சியிலே பத்ர் யுத்தம் ஏன் நடைபெற்றது, அதற்கான காரணங்கள் என்ன, இஸ்லாம் சாந்தியை, சமாதானத்தை, அன்பை, கருணையை விரும்பக்கூடிய மார்க்கம், இப்படி இருக்க ஏன் இப்படி ஒரு நிலைமை உருவாகியது என்பதை மிக தெளிவான முறையிலே வெளிப்படையாக அசையத் அலவி சாலிஹ் மௌலானா முர்சி அவர்கள் விளக்கப்படுத்தியிருந்தார்கள். இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். எமக்கு இதைவிட விரிவாக பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே யுத்தங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்ற தலைப்பிலே நாங்கள் நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராத இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட ஹலீஃபத்து ஷாதுலி மௌலவி அல்ஹாஜ் சையத் அலவி சாலிஹ் மௌலானா முர்சி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக். இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. உதவி தயாரிப்பாளர் முகமது அஃப்னாஸோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.